ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டாயா வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம குமரனோட ரியாக்ஷன் யாரை சொல்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? குமரனோட அம்மா கம்மிங்க. உடனே மாமியாருக்கும் மருமகளுக்கும் மூஞ்சி 7 முழத்துக்கு போகுது. என்ன பண்ணுறது? மாமியார் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டா மருமகளை குத்த சொல்லனா தூக்கமே வராது. அவள் இது பண்ணுறா, அவள் இது பண்ணல, அவள் என்னை வானு கூப்பிடல, அவள் உன்னை உட்கார சொல்லலை, எனக்கு டீ கொடுக்கல. ஐயோ அப்பா முடியல. அவங்க ஏன் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? முடியலடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளிக்கிறதுக்குன்னே நம்ம சமாளிஃபிகேஷன், அதாவது காவேரி இருக்காங்களே பயங்கரமாக சமாளிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, அக்காவை குறை சொல்லவும் முடியாதுல்ல. அதனால் அவங்க விழுந்து விழுந்து சமாளிக்கிறாங்களாமா. சமாளிச்சுட்டு இருக்க டைமில் டக்குன்னு பார்த்தா காவேரியை பற்றி விசாரிக்கிறாங்க, காவேரியோட ஃபேமிலியை பற்றி. அந்த டைம் பார்த்து தாத்தாவும் பாட்டியும் என்ட்ரி கொடுக்க, அலையா விருந்தாலையாக வந்துட்டோமேன்னு யோசிக்கிறியான்னு சொல்லி கேட்க, காவேரியோடைய அம்மா அப்படிலாம் இல்லைம்மான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போகிறாங்க. அந்த டைம் பார்த்து யமுனாவை கேட்குறாங்க, எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வார்த்தை சொல்கிறதில்ல. யாராக இருந்தாலும் எதையாக இருந்தாலும் எப்படிமா இருக்க, நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லணும். இது நம்ம தமிழ்நாட்டு பண்பு இல்லைப்பா, அதையாம்மா மாறுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் நர்மதாவை கூப்பிட்றாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. தாத்தாவும் பாட்டியும் வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சரி, நான் என்ன நினைக்கிறனோ அது சரின்னு நான் சொல்ல விரும்பலை. இவங்களோட லைஃப்பில் இவங்க எப்படியாப்பட்ட முடிவு எடுக்கணும்னு, தெளிவான முடிவு எடுக்கணும்னு கண்டிப்பாக புரியும் ஒரு நாள். எல்லாருக்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லணும் அப்படின்றாங்க. அதாவது காயத்துக்கேற்ற மருந்து காலம் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைலாக் அடிக்கிறாருப்பா, வரே வா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேணுங்கிற சீர்சனத்தையோட கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு நினச்சார் நம்ம விஜய் வந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்னதான்ப்பா நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த கல்யாணம் எதிர்பாராத விதமாக நடந்திருந்தாலும் இது கடவுள் போட்ட முடிச்சுன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணங்கிறது, திருமணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு கடைசியில் தாத்தாவும் பாட்டியும் ஒரு பிட்டை போட, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இறங்கி வந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனாலும் சந்தேகத்தில் பார்க்குறாங்க. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம காவேரி ஒரு பக்கம் ஃபீலிங்ஸாக இருக்கிறது புரியலையா?